காய்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த வருஷம் பக்ரீத் எல்லாருக்குமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்குமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அங்கே பள்ளியில் காலையில் 7 மணிக்கே தொழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வீட்டில் இருக்க எல்லா ஜென்ட்ஸுமே தொழுவ கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமே தான் நான் விலாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். இந்த குர்தா செட் தான் போட்டிருந்தேன். ரினாவுக்கு வந்து கோட் ஷூட் வாங்கியிருந்தோம். 3 பேர் இருக்கிறோம் இந்த வருஷம் ஒன்றா. ஒரே மாதிரி கலர் ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தா எங்கள் நேரம் நமக்கு எல்லாம் கிடச்சிருமா என்ன? 3 பேருக்குமே வேறு வேறு கலரில் தான் அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே தொழுதுட்டு வந்ததுக்கப்புறமே சாப்பிட உட்காந்தாச்சு. அன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடல் பாசி, ஜாலர், வட்டலப்பம், கோழியானம், பராட்டா இதெல்லாமே தான். நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. டார்க் க்ரீன் அண்டு ஒயிட் கைலி இந்த காம்பினேஷனுமே நல்லா இருந்துச்சு. இதுதான் அவங்களோட அவுட்ஃபிட். ரினாஃபு வந்து அந்த அரேபியன் ட்ரெஸ் மாதிரி போட்டிருந்தோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தக்காளி, வெங்காயம், பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வருஷம் பெருநா வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். ரினாஃப் பிறந்து நாங்கள் 3 பேரும் ஃபஸ்ட்டு கொண்டாடின பெருநா. இன்னொன்று என் ஃபேமிலியும் என் கூட இருந்தாங்க, என் ஹஸ்பண்டும் கூட இருந்தாங்க ஒரே நேரத்தில். அப்படிங்கும்போது இன்னும் ஸ்பெஷலாகவே இருந்துச்சு எனக்கு. இன்றைக்கி வந்து மெனு ரொம்ப பெருசாக போயிட்டுருந்துச்சி. என்ன ஏதுன்னு பார்க்கலாமா? சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, பீஃப் கிரேவி, அப்புறம் ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி, இனிப்பு பச்சடி, முட்டை மிட்டாய் இது எல்லாமே தான் இன்றைக்கான மெனு. போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க. லிஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு முடிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு அப்புறம் ரினாஃப்க்கு வந்து ஒரு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தான் உட்கார வச்சுருந்தேன். இப்போ ரொம்ப வெயில் காலமாக இருக்கிறனால ரொம்ப கசகசன்னு இருக்கிறனால எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே அன்றைக்கி ஃபுல்லாக போடவே இல்லை. அந்த ஜிப்பாவுமே வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஃபோட்டோ எடுக்க மட்டும் தான் போட்டுட்டு உடனே கழட்டியாச்சு. அதே மாதிரி இந்த கைலியும் அந்த கொஞ்சம் நேரம் போட்டுட்டு ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். என் பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் ரொம்ப எனக்கு நிறைவான பெருநாளாக போணுச்சு. அடுத்த வருஷமும் எல்லாமே கிடைக்கிறதுக்கு துவா செஞ்சுக்கலாம். என்னுடைய விலாக் எப்படி போணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.